இல்ல. என்ன செய்ய முடியும்? எல்லாம் காலியா இருக்கு. எதுல இருந்து எடுத்து தர முடியும்? ஆலையிலிருந்து எடுத்து தர முடியுமா? 28வது வசனத்துல ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல சொல்றான், ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னு கேட்கிறான், நீ எதுக்காக வந்திருக்கிற? அதுக்கு அவ சொல்றா பாருங்க, ரொம்ப கவனிக்கணும் இந்த வசனங்களை. அப்பதான் உங்களுக்கு அந்த பஞ்சத்தின் வீரியம் புரியும். சில நேரத்துல பிசாசு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற பஞ்சத்தின் வீரியம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நம்மளை அள வச்சு பார்க்கிறவன், நாம் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவன் தான் நம்முடைய எதிரி. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வாசிங்கம்மா. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா. அவனை, பஞ்சம் எப்படி போகுது பாருங்க, விலைவாசி ஏற்றம். பாவப்பட்ட மக்கள் எங்க போவாங்க? ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. பிசினஸே இல்ல, தொழிலே இல்ல, வியாபாரமே இல்ல. சீரிய ராஜா எல்லா இடத்திலும் முற்றுகை போட்டுறான். எங்கேயும் பிரயாணம் பண்ண முடியாது. எல்லாம் இருக்குது பிரதர், ஆனா பசி அடக்க முடியல. ஒரு நாள் அடக்கிட்டோம், 2 நாள் அடக்கிட்டோம், கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பார்த்துட்டோம், அடங்கல. உயிர் வாழணுமே. என்ன நடக்குது? ஒரு ஸ்திரீ, உன் பிள்ளைய கொடு, அது என்ன பண்ணுவோம்? இன்று தின்போம். பஞ்சத்தின் வீரியத்தை பார்த்தீங்களா? பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற நிலையில இஸ்ரவேல்ல கொடிய பஞ்சம். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற நாட்டில் பஞ்சம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் அநேக வீட்டுல பஞ்சம், பட்டினி, வறுமை. காரணம் யோசித்து பாருங்க. உங்க எதிராளியை இனம் கண்டு கொள்ளுங்கள். ஏன் இந்த பஞ்சம்? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, வறுமைக்கு இடம் கொடுக்காதீங்க. 29வது வசனம், அப்படியே என் மகனை ஆக்கி, அப்படியே செஞ்சிட்டோம். எப்படி? பிள்ளைய சமைச்சு தின்னுட்டோம். பஞ்சத்தை பாருங்களேன். உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து, பாருங்க கிளவரா, முந்தின நாள் கேட்டா, உன் பிள்ளையை கூட சாப்பிட்டுருவோம், நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு என்ன பண்றா? பிள்ளையை கொடுக்காம மறைச்சு வச்சுட்டா. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ராஜாவால பொறுக்க முடியல. ஐயோ, நான் அரசு ஆளுகிற, நான் ராஜரீகம் பண்ணுகிற, நான் ஆளுகை செய்கிற என் ஜனத்திற்கு மேல் வந்த பஞ்சத்தை பார்க்க என்னால முடியல. இந்த ஸ்திரீக்கு என்னால உதவி செய்ய முடியல. ஏன்னா பஞ்சத்தின் வீரியம் அப்படி இருக்கிறது. பிள்ளைகளை சமைத்து தின்கிற அளவுல பஞ்சம் கொடுமையாக இருக்கிறது. உடனே ராஜா ஒரு காரியத்தை செய்யறான். எலிசாவின், அடுத்த வசனத்தை வாசிங்க, 31. சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். கவனிங்க, நாமளும் நிறைய நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஈஸியா நம்ம யாரை பிளேம் பண்றோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டார், கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிட்டார், கர்த்தர் என் குடும்பத்தில் இந்த குழப்பத்தை கொண்டு. பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர். நல்ல கவனிக்கணும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட பழி சுமத்துற, ஆண்டவரை முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்றேன், பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம எங்கேயோ ஒரு ஓட்டையை வச்சுட்டோம், நாம எங்கேயோ கதவை திறந்து வச்சுட்டோம், நம்ம எங்கேயோ ஜன்னலை திறந்து வச்சுட்டோம். சும்மா பிசாசு உள்ள வரமாட்டான். நாம எதுக்கு இடம் கொடுத்துட்டோம்? இன்னைக்கு ரியலைஸ் பண்ணணும். ஆனா இஸ்ரவேலின் ராஜா கோபம்தான், கஷ்டம்தான், பாரம்தான். ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, பார்க்க முடியல, வஸ்திரத்தை கிழிக்கிறான். உன்னுடைய எல்லா உணர்வுகளும் ஓகே தான். ஆனா நீ யாரை பிளேம் பண்ற பாரு? தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய ஊழியக்காரனை, கர்த்தரை பிளேம் பண்ற. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 33வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு யாரால் உண்டானது? கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்றான். நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். அவரால் பொல்லாப்பு வந்துருச்சு, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்?
நான் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும், நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? பொல்லாப்பே அவர்னால நான் பைபிள் சொல்லும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் அழணும், கஷ்டப்படணும், அதுல நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆனா பிசாசு எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அழ வச்சு அழகு பார்க்கிறவன், நம்ம அழ வச்சு அவன் சிரிக்கிறவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? லாசருடைய வீட்டில் வந்து அழுதார். அந்த இழப்பில் கர்த்தர் அழுதார். நான் வேதனைப்படும் போது என் கர்த்தரும் வேதனைப்படுகிறார். நான் துக்கப்படும் போது அவரும் எனக்காய் துக்கப்படுகிறார். நான் ஜெபிக்கும் போது அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார். நான் வழிபடுகிற, நான் சேவிக்கிற என் இயேசு எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது, இன்னும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கணுமா? சொன்ன உடனே 7வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எலிசா சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பஞ்சத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நோய்வாய்ப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் மத்தியில யார் வார்த்தை கேட்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்க ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிரச்சனை தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வியாதி தான் பேசிட்டு இருக்கோம், உபத்திரவம் தான் பேசிட்டு இருக்கிறோம், பாடு தான் பேசிட்டு இருக்கிறோம், கடன்காரன் தான் வந்து பேசிட்டு போவான். இது இடையில எப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எலிசா சொல்றார், எல்லாம் ஓகே தான், பிரச்சனை பெருசா தான் இருக்கு, ஓகே, விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்கு, ஓகே, ஜனங்கள் சாப்பிட முடியல. நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வருகிற சம்பவங்கள் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறது அநேக இடங்களில். நீங்க இதே பஞ்ச நாட்களில் தான் எலிசா உடைய தீர்க்கதரிசியின் புத்திரர் பானையில கூழ் காய்ச்சி கொண்டிருந்தார்கள் சொல்லி ஒரு பஞ்சத்தை குறித்து உங்களுக்கு பேசியிருப்பேன். அதே நாட்கள் தான் இது. அந்த நாட்களில் அவர்களை கர்த்தர் போஷித்தார். அதே பஞ்சம்தான், அதே நாட்கள் தான். இந்த நாட்களில் தான் சூனேமியாளுக்கு அவர் சொல்லுகிறார். நீங்க 8வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த பஞ்சத்தின் வீரியத்தை கொஞ்சம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எப்படின்னா, அந்த ஸ்திரீ வந்து ரொம்ப கனம் பெற்ற ஸ்திரீன்னு தானே வாசிக்கிறோம், அப்படிதானே பைபிள் சொல்லுது. கனம் பெற்ற ஸ்திரீனா ரொம்ப பணக்கார பொண்ணு, பணக்கார குடும்பம். அவங்க அந்த பணக்கார குடும்பத்தாலேயே அந்த பஞ்சத்தில் என்ன பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது. அதனாலதான் 7 வருஷம் நீ வேற எங்கேயாவது போயிருன்னு எலிசா முன்கூட்டியே சொல்றாரு. அப்ப அந்த பஞ்சத்துடைய கொடுமையை நீங்க உணரணும். இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், தேசத்துல பஞ்சம் வந்தா அவங்களுக்கு என்ன குறை, அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்ல. சில பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு பேரை சொல்லி சொல்லுவோம், அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை வராது. இந்த பண மதிப்பிழப்பு செஞ்சாங்களே நம்ம ஒரு கவர்மெண்ட், முன்னால இருந்த கவர்மெண்ட், அப்ப என்ன எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? பாவங்களுக்கு தான் கஷ்டம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் அவங்க வீட்டில் பணத்துக்கு குறைவு இல்லை. ஆனா இங்க இருக்கிற பஞ்சம் அப்படி அல்ல. கனம் பெற்ற ஸ்திரியா இருந்தாலும் தப்ப முடியல, நீ வேற எங்கேயாவது போயிரு. அப்ப இந்த பஞ்சத்தின் கொடுமையை பார்க்கணும். இந்த நேரத்துல தான் எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, நாளை இந்நேரத்தில். சத்தமா சொல்லுங்க, நாளை இந்நேரத்தில். இப்ப சரியா மணி 9:10 ஆகுது. நாளை இந்த நேரத்தில் அப்படின்னா நாளைக்கு 9 மணி 10 நிமிஷத்தில், அப்படின்னா கரெக்டா 24 ஹவர்ஸ்ல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? 24 மணி நேரத்தில். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ராஜாவால சொல்ல முடியல,
ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எதிலிருந்து எடுத்து தருவேன்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா, ஒண்ணுமே இல்லையே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கையை விரிச்சிட்டார். அங்க ராஜா கூப்பிட்டு வச்சு அவளுக்கு கொஞ்சம் வார்கோதுமை, கொஞ்சம் பயிர் ஏதோ கொடுத்தார். அப்படிலாம் சொல்லல. அவர் கையை விரிச்சிட்டார். காரியத்தை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு புலம்புறார். ஓகே, ஆனா அந்த அவளுக்கு அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இந்த நேரம் இதே சமாரியாவில், அதாவது இஸ்ரவேலுடைய தலைநகரமாகி இந்த சமாரியா பட்டணத்துல ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? நம்ம ஆண்டவரால காரியங்களை மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும், காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணவா. என்ன பைபிள்ல ஒரு அழகான வார்த்தை நமக்கு இருக்கு, தெரியுதுல்ல? எஸ்தர் புஸ்தகத்துல காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆமென். சஞ்சலம் களிப்பாய் மாறினது. புலம்பல் ஆனந்தமாய் மாறினது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் சரீர வியாதியை கர்த்தர் மாற்றுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை நினைத்து குழப்பத்தோடு மனபாரத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கிறீங்களோ, என் ஆண்டவரார் ஒரு நாளைக்குள்ள உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆமென். ஒரு நொடி பொழுதுல உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியும். வருட கணக்கில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரே நாள்ல தீர்வை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே 2வது வசனத்துல ஒருத்தன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அப்படிதான் நம்ம நிறைய சொல்றோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்ட உடனே சிலர் அப்படியே யோசிக்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிங்க பாஸ்டர். சிலர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், கடவுளே ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. இவன் அப்படிதான் சொல்றான். தேவன் வானத்து பலகணிகளை மதகுகளை திறந்தா கூட நீ சொல்ற காரியம் என்னவாகாது? நடக்காது. யார் தெரியுமா சொல்றா? ஒரு பெரிய அதிகாரி சொல்றாரு. ராஜா